ரூபா அந்த அண்ணாக்காக, அந்த குழந்தைங்களுக்காக. ஒவ்வொரு குழந்தைக்கு ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும் இல்லை? ஒரு குழந்தைக்கு ரூபான்னா கூட அவங்க வீட்டில் 7 பேர். சும்மா ஒரு தோராயமாக ஒரு ரூபா செலவு பண்ணலாம்ல. ஹாய் மக்களே, நான் உங்கள் கல்பனா ரமேஷ் பேசுகிறேன். இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்ப் கேட்குறதுக்கான வீடியோ தான் இது. ஹெல்ப்புன்னு சொன்னோடனே எல்லாரும் பறந்து ஓடிடாதீங்க. ஒரு தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் நான் ஒருத்தவங்களுடைய ஸ்டோரி சொல்கிறேன். அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு நீங்கள் அந்த ஹெல்ப் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக இன்ஸ்டாகிராம் பார்ப்போம் இல்லைங்களா? எல்லாருமே இன்ஸ்டா பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி, அப்படி ஒரு நபர் நீங்களாம் பார்த்துருக்கலாம், பார்க்காமலேயும் இருக்கலாம். பட் நான் பார்த்துருக்கேன். முருகன் கண்ணையா அவங்களுடைய இன்ஸ்டா ஐடி வேணும்னு நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அப்போ அந்த பிரதர் பார்த்திங்கன்னா, நம்மளாம் ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சுருக்கோம். சரி, ஏதோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க. விட்டுட்டு ஹஸ்பண்ட் இறந்துட்டோ இல்லை ஒய்ஃப் இறந்துட்டு ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறதோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது, ஒரு பிள்ளை 2 பிள்ளை அப்படின்னும் பொழுது அதை பார்த்துக்கிறதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களுடைய தினம் அன்றாட செலவுகள்லேருந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுலேருந்து ஒரு வேளை டீ போடணுன்னா கூட அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 6 பேர், குழந்தைங்க மட்டும் 6 பேர், அவரோட சேர்த்து 7 பேர். ஒரு நம்மளா 4 பேர் இருந்தோன்னா 20 ரூபா பால் பேக்கெட் வாங்கி நம்ம டீ போட்டு சாப்பிடுவோம். அப்போ அவங்க 7 பேர், அப்போ 40 ரூபா அவங்க வச்சாதான் காலையில் ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னாவே 40 ரூபா வச்சாதான் அவங்க அந்த டீ குடிக்க முடியும். சரிங்களா? அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க ஒய்ஃப் கேன்சர் நோயால் அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போது ஒரு பிப்ரவரி மந்த்து, இப்போ ஜூலையா 4 மந்த்ஸ் கிட்ட ஆகுது அவங்க ஒய்ஃப் இறந்து. இப்போ வரலாம் அவங்க வீடியோஸில் பார்க்கும்போது அந்த 6 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு பாப்பா இருக்குது, ப்ளஸ் 10th படித்து முடிச்சிருக்காங்க அந்த பாப்பா. அவங்க தான் ஏதோ வீட்டில் வேலை பார்க்குறது, கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு. அந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த ஒரு பொண்ணு பார்க்கும் போல். இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், தேவையில்லாமல் செலவுகள் எவ்வளவோ பண்ணியிருப்போம். அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு உதவணுன்ற ஒரு எண்ணம் வரணும். மேக்ஸிமம் ஒருத்தரை பார்த்த உடனே சரி அவங்களுக்கு என்னங்க என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நான் நம்மளால் ஒரு 10 ரூபா கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 ரூபா, 10 பேர் 10 ரூபா போட்டாங்கன்னா 100 ரூபா ஆச்சு. அவங்க 2 கிலோ சர்க்கரையை வாங்கி வச்சுப்பாங்க அந்த அண்ணா. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, 100 ரூபா போடுங்க, 500 ரூபா போடுங்க, 1000 ரூபா போடுங்க, அப்படி எதுவுமே நான் கேட்கல. ஒரே ஒரு 10 ரூபா உங்களால் முடியும்ல? என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன், 10 ரூபா அந்த அண்ணாக்காக, அந்த குழந்தைங்களுக்காக. ஒவ்வொரு குழந்தைக்கு ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும் இல்லை? ஒரு குழந்தைக்கு ரூபான்னா கூட அவங்க வீட்டில் 7 பேர். சும்மா ஒரு தோராயமாக ஒரு ரூபா செலவு பண்ணலாம்ல. நம்ம 10 ரூபா கொடுத்து ஏதாவது ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுப்போம்ல ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு, அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த 10 ரூபா பால் பேக்கெட்டு வாங்கி குடிக்கிற அளவுக்காச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும்ல, அப்படின்னு நினச்சி உங்களால் முடிஞ்ச 10 ரூபா இருந்தாலும் அந்த அண்ணாவுடைய நான் இந்த வீடியோவில் ஜிபே நம்பரு, அந்த அண்ணாவுடைய ஃபேமிலி, இது எல்லாமே அந்த அண்ணாவுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்களும் அந்த அண்ணா வீடியோஸ் பார்க்கணுன்னா அந்த அண்ணாவோட ஐடிக்குள்ளே போயிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கணுன்ற மனசு இருந்துச்சுன்னா அந்த அண்ணாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? இவ்வளோ சொல்கிறேன். நானே பார்த்திங்கன்னா எனக்கு 200 ரூபா பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்சதுங்க. அந்த குழந்தைங்களுக்கு 6 குழந்தைங்க ஒரு ஒய்ஃப் விட்டுட்டு இறந்து போயிட்டா அது எவ்வளோ கஷ்டம். அந்த 6 குழந்தைங்கள வளர்க்குறது நம்மளுக்கு கண்ணு கலங்குது எனக்கு அதை நினைக்கும் போது. சரிங்களா?
நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளவோ இது பண்ணுறோம். ஒரு 10 ரூபா அந்த குழந்தைங்களுக்காகவும் கொடுக்கலாம்ல. என்னடா நான் சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நம்மளால் முடிஞ்சது, சரிங்களா, என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிட்டேன். உங்களால் முடிஞ்ச உதவியை அந்த அண்ணாவுடைய ஜிபே நம்பர் வந்து இந்த வீடியோ கீழே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அந்த அண்ணாவுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு 10 ரூபாச்சும் சென்ட் பண்ணுங்கள், சரிங்களா. என் வீடியோ பார்த்துட்டு அந்த அண்ணாவே சொல்லுவார், தங்கச்சிமா உன்னால் எனக்கு ஒரு 10 ரூபா வந்ததுன்னு எனக்கு அவங்க சொல்லணும் அப்படின்னும்பொழுது எனக்கு தெரியும் நீங்கள் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்க, என்ன அமௌண்ட்லாம் பண்ணியிருக்கீங்கன்றலாம் சொல்லுவாங்க, சரிங்களா. சொல்லலனாலும் பரவாயில்ல, ஓகே. அந்த குழந்தைங்களுக்காக, அந்த 6 குழந்தைங்களுக்காக, அவருக்காக இல்லை, சரிங்களா, 6 குழந்தைங்களுக்காக ஒரு 10 ரூபா ப்ளீஸ். நம்ம எவ்வளவோ செலவு பண்ணியிருந்துருப்போங்க, தேவையில்லாமல் செலவு எவ்வளவோ பண்ணியிருந்துருப்போம், வீண் செலவுகள் எவ்வளவோ பண்ணியிருந்துருப்போம். ஒரு வேளை பசி ஆற்றலாமே அந்த குழந்தைங்களோடது. அவங்க எந்த நிலமையில இருக்காங்களோ, எங்கே இருக்காங்களோ, என்ன கஷ்டப்படுறாங்களோ. அவர் போன வாரம் திருச்செந்தூர் கோவில் போயிருந்தார். 2 நாள் 3 நாள் என்னவோ ட்ரெயினில் போயிட்டு வந்தான். அந்த குழந்தைங்களுக்கு நான் 2 நாளாகவும் பார்க்குறேன், அவர் போட்டுட்ருந்த அந்த டிஷர்ட்டு நிக்கர் அதுலேயே தான் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஒரு மாற்று துணி கூட கிடையாது. ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த 10-20 வந்து அவங்க பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதுக்கோ, இல்லை உங்களால் நீங்கள் யாராவது பெரியவங்க, உங்கள் பேக்ரவுண்டு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பணமாக கொடுத்தாலும் சரி, ஏதாவது பொருளாக வாங்கி கொடுத்தாலும் சரி. ஆனால் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க, இங்கே பசி ஆற்றுனா போதும், இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு ரேஷன் அரிசி வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம், ரேஷன் அரிசி சாப்பிட்டதுனால அது சரியாக வயிறு வலிக்குது, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒய்ஃப் இல்லாத காரணத்தினால அந்த குழந்தைகளையும் விட முடியாமல், அந்த குழந்தைங்களையும் யாருக்கும் கொடுக்க முடியாமல் அவரே வளர்க்குறாரு, சரிங்களா. அந்த குழந்தைங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகட்டுமே, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு புண்ணியம் வந்து சேரட்டுங்களே. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 10 ரூபா உங்களால் முடிஞ்சதை அனுப்பிச்சி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் ஓகே, பை.